தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். முதல் நாளிலே வானத்தை உண்டாக்கினார், வெளிச்சத்தை உண்டாக்கினார். பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றையாக உண்டாக்கினார் இல்லையா? 7 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. 7 கால அளவை நமக்கு பேசுகிறது. 7 நாள்னா 7 24 மணி நேரம் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே வரவங்களுக்கு அந்த தெளிவெல்லாம் இருக்கணும். 7 நாள்னா 7 24 மணி நேரம் கணக்கு போடக்கூடாது. ஏன்னா அது ஒரு கால அளவை குறிக்கிறது. a epoch of time. அந்த கால அளவிலே அவர் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினார். யாருக்காக உண்டாக்கினார்? யாருக்காக? வானத்தையும் அதனுடைய நிறைவுகளையும் பூமியும் அதனுடைய நிறைவுகளையும் யாருக்காக உண்டாக்கினார்? ஒரே ஒருத்தருக்கு தான். இந்த பூமியிலே அனுப்ப போகிற அவருடைய குமாரனுக்காக உண்டாக்கினார். அப்படிதானே? இல்லை வேற ஏதாவது நோக்கம் இருக்கா? தேவனுக்கு வேற நோக்கம் கிடையாது. அவருக்கு இருந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம். வானத்தின் நிறைவுகளையும் பூமியின் நிறைவுகளையும் அவர் உண்டாக்கி கடைசியா என்ன பண்றாரு? குமாரனை அனுப்புகிறார் இல்லையா? வீடு கட்டுறோம், எல்லாத்தையும் பண்றோம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாலும் என்ன பண்றோம்? யாருக்கு வீடு, அந்த வீட்டில் யார் தங்கணுமோ அவங்க போகிறாங்க. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் சுத்தமாக முடிச்சுட்டு பிறகு யார் போகிறதுனா யாருக்காக அது உருவாக்கப்படுகிறதோ அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி தானே? எல்லா காரியம் அப்படி தான். திருமணத்திற்கு தேவையான ஆயத்தங்கள் சிலர்லாம் 1 வருஷமாக பண்ணுறாங்க, சிலர் 6 மாதம் பண்ணுறாங்க, சிலர் 3 மாதம் பண்ணுவாங்க. ஆயத்தங்கள்லாம் பண்ணி அந்த ஸ்பெஷல் டேல யார் வருவாங்க? மாப்பிள்ளையும் பொண்ணு வருவாங்க. அப்போ அதெல்லாம் யாருக்காக பண்ணது? அவங்க 2 பேருக்காக தான் இல்லையா? அவங்க 2 பேருக்காக எல்லாரும் உழைச்சி எல்லாம் பண்ணி அன்னைக்கு யாருக்காக பண்ணப்பட்டதோ அவங்க வராங்க. அதே போல் தேவன் வானத்தின் நிறைவுகளையும் பூமியின் நிறைவுகளையும், இந்த 2 வார்த்தையில் எல்லாம் அடங்கிறது இல்லையா? வானத்தின் நிறைவையும் பூமியின் நிறைவையும் அவர் உண்டு பண்ணி யார் அனுப்புனார்? தன்னுடைய குமாரனை அனுப்புனார். ஏன்னா அதில் என்ன தெரியுதுன்னா அவருடைய அன்பு தெரியுது, அவருடைய இருதயத்தின் காரியங்கள் புரிகிறது. எல்லாவற்றையும் உண்டு பண்ணி, புதிதாக உண்டு பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாம் செட் பண்ணி, கடலுக்கு எல்லை அளந்து வானத்திற்கு ஒரு அளவு வச்சு மனுஷன் வாழ்வதற்கு தேவையான எல்லா அமைப்பையும் ஏற்படுத்தி எல்லா காரியத்தையும் செட் பண்ணிட்டு, கம் ஆன் மை சன் யூ கோ அப்படின்னு குமாரனை அனுப்புகிறார். ஆதாம் என்கிற குமாரன் வருகிறார். அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் சொல்றாரு, நீ தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளையும் அனுப்புகிறார். இருவரும் 2ஆக இருந்த அவர்களை ஒரு பாலிசி ஒன்று கொடுத்து அவர்கள் இருவரும் ஒன்றாக குமாரனாக வாழ அவர்கள் இருவருக்கு என்ன செய்கிறாரு? ஒரு அமைப்பை சொல்லி கொடுக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் தன்னுடைய குமாரனுக்காக எதையும் செய்கிற தேவன், எதையும் ஆயத்தப்படுத்தி அழகுபடுத்தி புதிதாக உருவாக்கி ஃப்ரெஷ்ஷாக நியூலி பில்ட். இன்னைக்கு நம்ம பார்க்குற உலகம் இல்லை, நம்ம வாழ வேண்டிய உலகம். நம்ம பார்க்குற உலகம் அழிய போகும் உலகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் பில்ட் பை த சிஸ்டம்ஸ் ஆஃப் காட், இட்ஸ் பில்ட் பை த டிஸ்கவரிஸ் ஆஃப் மேன். இட்ஸ் பில்ட் பை த டெக்னாலஜி ஆஃப் மேன். This was not destined by God himself. தேவன் ஒருவர் மாத்திரம் இந்த காரியத்தை அவர் ஏற்படுத்தவில்லை. மனிதனுடைய உலக ஞானம், உலக அறிவு, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் உண்டு பண்ணி நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் உண்டாக்கும் பொழுது அதில் சகல மகத்துவங்கள், மகிமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதி, போஷிக்கப்பட வேண்டிய அமைப்பு, காக்கப்பட வேண்டிய சாதகமான எல்லா நிலைகளையும்
அவர் ஏற்படுத்தி மனுஷனை உள்ள அனுப்புறார். தேவனுடைய அறிவிலே, தேவனுடைய ஞானத்திலே அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி மனுஷனை அனுப்புவாருன்னா மனுஷன் எப்படி உள்ளுக்கு என்ட்ராயிருப்பான்? ராஜாவை போல கம்பீரமாய், சகலவற்றின் ஆளுகை உள்ளவனாய், அவனை போஷிக்கக்கூடிய தன்மையை உலகம் படைத்ததாய், அவனை வாழ வைக்கும் தன்மையை உலகம் உண்டாக்கி வைத்திருக்கிறதாய், வானங்கள் அவனை காக்கக்கூடியவைகளாய், சீதோஷ்ண நிலையை அவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவைகளாய், அவன் ராஜரீகமுடையவனாய் அவன் பூமிக்குள்ளே பிரவேசித்திருப்பான். நீங்க சொல்லலாம், இதெல்லாம் எப்படி சொல்றீங்க? உங்க கனவா? தேவனை எனக்கு தெரியும், அதனால தேவனுடைய இருதயமும் எனக்கு புரியுது. தேவனை அறியும் பொழுது, தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நேசம் அறிந்து கொள்ளும் பொழுது, இன்றைக்கு நீங்க கவிதை கூட எழுதலாம் அவரை பற்றி. ஏன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு குமாரன் விழுந்து போகிறான். அப்படிப்பட்ட ஒரு குமாரன் விழுந்து போகிறான். அந்த விழுந்து போன அந்த குமாரனை மீண்டுமாய் அவர் தூக்குகிறார். சகல கம்பீரத்தோடு சகல மகிமையிலே வாழும்படியாக அனுப்பின மனுஷன் விழுந்து போக, அந்த விழுந்து போன மனுஷனை அவர் மீண்டுமாய் தூக்குறார். எப்படி தூக்குறாருன்னா, மீண்டுமாய் ஒரு குமாரனை அனுப்பி தூக்குறார். மீண்டுமாய் ஒரு குமாரனை அனுப்பி அந்த விழுந்து போன குமாரனை அவர் தூக்குறார். தூக்கி எடுத்து அவனை நிறுத்தி, முதல் என்ன செய்யறாரு? தூக்கி எடுத்து நிறுத்துறார். அந்த நிறுத்துற ஸ்தானம் தான் ரட்சிப்பு. தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். அவன் எங்கேயோ கிடக்கிறான், பாவத்தில் கிடக்கிறான், உளையான சேற்றிலே கிடக்கிறான், திரும்ப வர முடியாத ஒரு லொகேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவனால வரவே முடியாது, அவனுக்கு வழியே கிடையாது. அவன் துண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான், வியாதியிலே, துக்கத்திலே, பிரச்சனையிலே, தேவனை அடைய முடியாத, பிதாவை அறியாத ஒரு பயங்கரமான இருளிலே அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்டவனை என்ன செய்யறாரு? தூக்கி நிறுத்துகிறார். தூக்கி நிறுத்தி அவனுக்கு தெளிவு வர வச்சு, இதுதான் பாதை, போ. எங்க போவ? அதோ பார் உன்னுடைய தகப்பன், அவரிடத்தில் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்த குமாரன் நமக்கு வழிகாட்டி அவர் நிற்கிறார். எப்படி நிற்கிறார்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுவாங்க அப்படின்ற. இது எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். குமாரன் நடந்து யாரிடத்துல போறான்? பிதாவினிடத்தில் போகிறான். பிதாவினிடத்திலே அந்த குமாரன் நடந்து அவர் பக்கத்தில் போன உடனே அவரோடு கூட சேர்ந்து, அவரோடு கூட அரசால, அவரோடு கூட வாழ அந்த மனுஷன் புரிந்து கொள்ள அந்த ஸ்தானத்தை அவன் அடையும் பொழுது, அந்த ஸ்தானத்துக்குள்ளே அவன் வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, படிங்கம்மா. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. போதும். புரியுதா உங்களுக்கு படம்? நான் இவ்வளோ நேரம் பேசுறது எதுக்கு தெரியுங்களா? இது படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகணும், புரியணும். குமாரன் மீண்டுமாய் பிதாவினிடத்திலே வந்து சேருகிறான். அவரோடு கூட எந்த நோக்கத்திற்காய் குமாரனை அனுப்பி, அந்த குமாரன் மீண்டுமாய் அவரிடத்தில் வந்து சேரும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்னன்னா, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் என்ன பண்ணாராம்? அவர் காண்கிறார். குமாரன் பிதாவினிடத்தில் போன உடனே அவர் செய்கிற காரியம், is creating a new heaven and a new earth for his son
was born new. புதிதாய் பிறந்திருக்கிற அந்த மனுஷனுக்கு தேவன் உண்டு பண்ணுகிற ஒரு ஸ்தானம் புதிய வானம் புதிய பூமி. ஏன்னா பழைய வானமும் பழைய பூமியும் என்ன செய்துதான்? ஒளிந்து போயிற்று. ஏன் ஒளிந்து போயிடுச்சு? அது தேவனுடைய அமைப்பின்படி இல்லை. தேவனுடைய அமைப்பின்படி அது இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு? அதை டெமாலிஷ் பண்ணி புதுசை உண்டு பண்றார். யாருக்கு? அவருடைய குமாரன் மீண்டுமாய் அதற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக. அந்த குமாரன் மீண்டுமாய் அந்த புதிய வானம் எப்படி ஆதாமை அனுப்பும் பொழுது ஒரு புதிய ஒரு பரிமாணத்திற்குள்ளே அவன் வந்தானோ, புதிய ஒரு வானம் புதிய ஒரு பூமி அதற்குள்ளே எப்படி அவன் வந்தானோ, அதே போல மீட்கப்பட்டதான சபையாகிய தேவனுடைய குமாரன் பிதாவினிடத்திலே போகும் பொழுது பிதாவானவர் மீண்டுமா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஆதியில என்ன பண்ணாரோ அதை அவர் பண்ணுகிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டு பண்ணி, தோ என்னுடைய குமாரனை நான் மீட்டு விட்டேன். I have received back my son, and my son cannot live in the old systems of this paradigm. He has to live in a new system அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டு பண்ணி அதிலே அவனை உட்கார வைக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் நல்ல தேவன். அந்த புதிய வானம் புதிய பூமியில என்ன இல்லையா, அவர் பார்த்தது, யோவானுக்கு கிடைச்ச ஒரு தரிசனம் என்னன்னா, அங்க கடல் இல்லையா. கடல் மனுஷனுடைய வாழ்வுக்கு அதுதான் சஸ்டெய்னிங் கெப்பாசிட்டி. The sea is the life of human being. ஆனால் அந்த புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் தேவன் தான் the sustaining capacity. ஆகையினாலே அவர் கடலை இராதபடி அவர் எடுத்து அவரே ஜீவ ஊற்றாக, அவரே சோர்ஸாக, அவரே காரணராக, அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் மாறி அந்த இடத்துல உட்காருகிறார். அப்படிப்பட்ட ஒரு வானமும் பூமியும் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பேரடைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வசனம் வாசிங்கம்மா. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாய் இருந்தது. ஆமென். வானம் பூமி புதிதாக உருவாக்கப்பட்டு இருக்க யார் உள்ளுக்கு என்ட்ரி ஆகுறது? புதிய எருசலேம். புதிய எருசலேம் எங்க இருந்து வந்ததா? பரலோகத்தை, தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து அந்த புதிய நகரம் இறங்கி வருகிறது. He that is born of God is a son of God. தேவனால் பிறந்தவன் தேவனிடத்திலிருந்து வருகிறார். புதிதான சபை எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து தான் வரும். இதுக்கெல்லாம் வெளிப்பாடு இதெல்லாம் கிளியர் கட் ஆகுது. நீங்கள் இதுக்கு வேற எந்த வியாக்கியானம் கொடுக்க தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் போயிட்டு என் சொந்த இன்டர்பிரேஷனை கொடுக்கறது கிடையாது. தேவனால் பிறந்தவன் தேவனிடத்திலிருந்து வருகிறான். தேவன் எங்க இருக்கிறார்? காணக்கூடாத அமைப்பில் இருக்கிறார். பரலோகம் என்கிறதான காணக்கூடாத அமைப்பிலே தேவன் காணப்பட தேவனிலிருந்து புதிய நகரமான எருசலேம் பிறக்கிறது. அது யாரு? சபையாகிய தேவனுடைய குமாரன். அவரில் இருந்து, அவருடைய பரிமாணத்திலிருந்து பிறக்கிறான். ஆமென். எப்படி பிறக்கிறான்? ஏற்ற அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல, மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை போல ஆயத்தப்படுத்தப்பட்ட, தயாராக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவன் வெளியே வருகிறான். ஆமென். பிள்ளை தாயினிடத்திலிருந்து வருகிறது, சபை தேவனிடத்திலிருந்து பிறக்கிறது. பரலோக அமைப்பிலிருந்து, தேவனிடத்திலிருந்து
எப்படி பிறக்கிறது? குறைவில்லாமல் நேர்த்தியாக, ரைட்டான மேட்சா. யாருக்கு மேட்சா? கிறிஸ்து என்கிறதான ஒரு வரைபடத்திற்கு, அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மேட்சா இந்த பிறக்கிற பிள்ளையும் மேட்ச் ஆகி அவரோடு கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே அந்த பிள்ளை பிறக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒன்று வரணும்னா மேட்ச் ஆக வேண்டியது கிறிஸ்துவின் அமைப்போடு கூட. ஏன்னா கிறிஸ்துவின் அமைப்பு தான் மாடலு, கிறிஸ்துவின் அமைப்பு தான் நமக்கு முன்னோடி, அதுதான் நம்முடைய பேட்டர்ன். அந்த பேட்டர்னுக்கு ஒப்பில்லாத பேட்டர்ன் இந்த பூமியிலே தேவனுடைய குமாரனாய் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் தேவனுடைய மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே பிறந்து தேவகுமாரன் என்கிறதான அங்கீகாரம் பெற்று சகலத்தையும் வென்று ஜெயித்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே இன்றைக்கும் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவர்தான் பேட்டர்ன், அவரை தவிர வேற பேட்டர்னே கிடையாது. அதனால அந்த பேட்டர்னுக்கு மேட்சான ஒரு பேட்டர்னா வருகிற குமாரனும் மேட்ச் ஆகி அவரோடு கூட மேட்ச். மணவாளன் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது நீங்கள் உடனே கல்யாணத்துக்கு போயிடக்கூடாது. சிலர் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க, இன்னொரு கல்யாணம் வரும் போல ஆட்டுக்குட்டி கல்யாணம் போய் பிரியாணி சாப்பிடலாம். இது கல்யாணம்னு ஏன் சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மேட்சிங், பொருத்தம். யாருக்கு பொருத்தம்? கிறிஸ்து என்கிற தலையாகிய அவருக்கு பொருத்தமான கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் ஏற்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு அவரோடு கூட இணையும்படியாக, ஒன்று சேர்ந்து நாம் குமாரனாய் இருக்கும்படியாக, ஒன்று சேர்ந்து சபையாய் இருக்கும்படியாக, ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அமைப்பை உடையவர்களாய் இருக்கும்படியாக இன்றைக்கு தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் சொல்றார், பரிந்து பேசுகிறார், வெயிட் பண்ணுங்க பிதாவே, குமாரர்கள் வந்து விடுவார்கள். அநேக குமாரர்களை தம்மண்டை கொண்டு வரும்படியாய் அவர் ஒரு குமாரனை அவர் அனுப்பினார். அதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எல்லாரையும் கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் வெயிட் பண்றாரு. எதுக்கு? குமாரர்கள் அவரிடத்தில் வந்து சேரும்படியாக. அவரிடத்தில் வந்து சேரும் பொழுது அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டு பண்ணுகிறார். ஏன் உண்டு பண்ணுகிறார்னா, இதோ என்னுடைய மகன் வருகிறான். எப்படி வருகிறான்? ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டியை போல பரலோகத்திலிருந்து வருகிறதான புதிய எருசலேம். குமாரன் எங்க பிறந்தாங்க? புதிய எருசலேம், புதிய பட்டணம். புதிய எருசலேமிலே குமாரன் பிறக்கிறார். ஏனென்றால் அனுப்பப்பட்ட குமாரன் எருசலேமிலே பிறக்கிறார். அங்கே சொல்றாரு, புதிய எருசலேமிலே குமாரன் பிறக்கிறதை நான் பார்க்கிறேன். குமாரன் எங்க வராரு? எருசலேம்ல. எருசலேம்னா நினைக்கும் போது நீங்க நினைச்சுக்கணும், குமாரன் வருகிறார். மணவாட்டி நினைக்கும் போது கிறிஸ்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அடுத்த வசனம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களுடைய இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். இங்கே அவர் பாலிசியை சொல்றார். புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட்டது. குமாரன் வருகிறார். நேர்த்தியான குமாரன். நேர்த்தியான குமாரன் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவன் ஆதாமோடு கூட எங்க இருந்தார்? தோட்டத்தில் இருந்தார். புதிய குமாரன் வராரு, தேவனுடைய வாசஸ்தலம் அங்கே பிச் பண்ணுறார். ஏன்னா அவரோடு கூட உறவாடு, அவரோடு கூட பேச, ஆமே, அவரோடு கூட டீலிங் வைக்க. ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாம் ஏவாளோடு பேசிக்கொண்டிருந்தார். ஏன்? அவங்கள அவ்வளவு விரும்பினார், நேசித்தார். ஆகையினால இங்கே இடம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மீண்டுமா வாசஸ்தலத்தை எங்கே கொண்டு வராரு? மனிதர்கள் மத்தியிலே. ஏன்? My son has come back. I am going to live with him. And this is the reason I was waiting. I sent my only begotten son so that they can return back to me
and I can be their God. Amen. அவர்கள் என்னுடைய ஜனமாய் நான் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படியாக அவர் என்ன பண்றாரா? தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது, அவர்களிடத்திலே வாசமாய் இருக்கிறார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். பாருங்க, ரிலேஷன்ஷிப் உறவு தொடருது. அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஆமென். 4ஆம் வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அங்க இருக்கிற கண்ணீர் இல்ல, அங்க வந்துட்ட பிறகு கண்ணீரும் இல்லை, கசப்பும் கிடையாது. முன்னாடி இருந்ததில்ல கண்ணீர், அந்த கண்ணீர்லாம் ஆல் வைப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றார். நீங்க வருவதற்கு முன்பதாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாயே, நீங்க வருவதற்கு முன்பதாக நீ துக்கமாயிருந்தாயே, வருத்தமாயிருந்தாயே, அவைகள் எல்லாவற்றையும் அவர் துடைத்து போட்டு ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய பரிமாணம், புதிய காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதான் அவர் சொல்லுகிறார் அங்க என்ன இல்லையா, அவர் கண்ணீரை, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். டிக்ளரேஷன், முந்தினவை மகனே, முந்தினவை ஒழிந்து போயின. நீ என்ன நிலைப்பாடோடு கூட வந்திருக்கிறாய்? There is a declaration coming from the heavens. என்ன சொல்றாரு? முந்தினவை ஒழிந்து போயின. அதனால பழைய நினைப்போட இங்க புது வானம் புது பூமியில செயல்பட்டு இருக்காத. உன் கண்ணீர், துக்கம், கவலை எல்லாம், மரணம், வியாதி எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். யாரிடத்துல சொல்றாரு? குமாரனிடத்துல சொல்றாரு. ஏய் குமாரனே, எல்லா பாதையில வனாந்திரத்துல எல்லாத்திலையும் சுத்திட்டு வந்திருக்கிற குமாரனே, இன்னும் நீ பழைய செட்பேக் மைண்டோட கூட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறன்னா, நீ அழுதுட்டு இருந்திருப்ப, நீ கவலைப்பட்டு இருப்ப, நீ பலவிதமான ரீதியில உட்கார்ந்துட்டு இருப்ப. அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நீ இங்கு இருப்பாயானால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இதோ நான் சகலத்தையும், சிங்காசனத்திலிருந்து கமாண்ட் வருது, அவர் சொல்றார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சொல்றாரா? இது உண்மையானவைகள், இவைகளை எழுது. கம் ஆன், ரைட் இட் டவுன். ஏனென்றால் இவைகள் உண்மையானவைகள், அவைகள் ஆகையினால என்ன செய்த? பதிவு பண்ண. இவைகள் உண்மையானவைகள். பதிவு பண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எழுதி வை. தலைமுறைகள் மறக்கக்கூடாது. உனக்கு பின்பதாய் வருகிற ஜனங்கள் மறக்கக்கூடாது, சபைகள் மறக்கக்கூடாது. அதனால ரெக்கார்ட் திஸ். ஏன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சச் எ மூமெண்ட் லைக் திஸ் டு சேஞ்ச் ஆல் தி டைமென்ஷன். எல்லா பரிமாணங்களையும் மாற்ற அவர் சொல்றார், உன்னுடைய கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாவற்றையும் நான் மாற்றி விட்டேன். இன்னைக்கு சிஸ்டம் மாறி போச்சு. புதிய வானம் புதிய பூமி நான் புதிதாய் ஏற்படுத்தி இந்த ஒரு பரிமாணத்திற்குள்ளே நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். என்னிடத்திலிருந்து நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். பரலோகத்திலிருந்து எருசலேம் பிறந்திருக்கிறதை நான் காண்கிறேன். 6ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். ஆகிற்று, முடிந்தது. இட்ஸ் டன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, இட்ஸ் டன். I am the Alpha and the Omega, the beginning and the end. And I will give unto him that is thirst of the foundation of the water of life freely. தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அதனால் தான் கடல் இல்லை. ஆமென். நான் கடல் எடுக்க காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் உன்னுடைய ரீசோர்ஸா நான் தான் மாறுவேன், தவிர நீ பார்க்கிற எதுவுமே இருக்காது. God will become our resource. அவரிலே நாம் வாழுகிறவர்களாய், அந்த பரிமாணம். அதனால தான் ஆதாம் கிட்ட சொல்றாரு,
நன்மை தீமை அறியக்கூடிய பழத்தை சாப்பிடாதே. இங்கே அந்த கமாண்டு தான் வருது. என்ன கமாண்ட் சொல்றாருன்னா, ஐ வில் பி யுவர் ரிசோர்ஸ். நீ என்மேல் தாகமுடையவனாய் இருப்பாயானால், என்னுடைய வார்த்தைக்காக என்னுடைய காரியங்களுக்காக தாகமுடையவனாய் நீ என்னையே சார்ந்திருப்பாயானால், ஐ வில் பி யுவர் ரிசோர்ஸ். இங்கே சிஸ்டம் அதே சிஸ்டம் தான். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அவங்ககிட்ட சொல்றார், நீ நன்மை தீமை அறிந்து கொண்டு நீயே தீர்மானிக்க, நீ எந்த பக்கம் போகலாம், வலது பக்கம் போலாமா இடது பக்கம் போலாமா, இது நல்லதா கெட்டதான்னு தீர்மானிக்கிற பலன் உனக்கு வேண்டாம் மகனே, நீ என்னையே சார்ந்திரு. உனக்கு எது நல்லது கெட்டது எல்லாம் நான் சொல்லுவேன். உனக்கு நல்லது தெரியும்னா என்கிட்ட வா, கெட்டது தெரியும்னா என்கிட்ட வா, எப்படி மூவ் பண்ணணும் தெரியும்னா என்கிட்ட வா, நீ முன்னேறி போனா என்கிட்ட வா, ஏன்னா நான் தான் உன்னுடைய ரீசோர்ஸா இருப்பேன். அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும். எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் பழத்தை சாப்பிடுகிறேன், எனக்கும் நன்மை தீமை அறிய வேண்டும். ஐ வாண்ட் டு பிகம் த டிசைடிங் அத்தாரிட்டி. நான் தீர்மானிக்க வேண்டும், நன்மை எது தீமை எது, எந்த பக்கம் போகலாம் போகக்கூடாது, எதை சூஸ் பண்ணலாம் எதை வெறுக்கலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கனியை சாப்பிட்டான். அதனால எங்கே சொல்றாரு, I will be your resource. என்மேல் தாகமாய் இருக்கிறவன் இடத்திலே, என்னுடைய வார்த்தைக்காக என்னுடைய வழிகளுக்காக என்னுடைய காரியங்களுக்காக இந்த சிஸ்டம்ல நீ என்மேலே தாகமாய் இருப்பாய். நீ என்மேலே தாகமாய் இருக்க நான் உனக்கு ஜீவ ஊற்றை உனக்கு கொடுப்பேன். அதனால் உன்னுடைய தாகங்கள் தீர்க்கப்படும். ஆமென். புதிய பரிமாணத்தினுடைய டைமென்ஷன். எப்படி தேவன் காரியத்தை பண்றாரு பாருங்க. மேலான ஒரு ரீதி, மேலான ஒரு அமைப்பு, மேலான ஒரு காரியத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். அவன் என் கிறிஸ்தவனாய் இருப்பான், விசுவாசியாய் இருப்பான். அதெல்லாம் இங்க கிடையாது. I will be your God and you will be my son. Son of God. ஆமென். நான் அவனுடைய தேவனாய் இருப்பேன், நீ என்னுடைய குமாரனாய் இருப்பாய். எங்க விலை மதிக்க முடியாத சத்தியம். விட்டுறாதீங்க. ஆமென். அது சொல்றாரு, நான் உன்னுடைய தேவனாய், நீ என்னுடைய குமாரனாய். அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவர் கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஏன்னா இது இன்னும் ஒரு நடக்க போகிற சீனா தான் காட்டுறாரு. என்ன நான் செய்ய போறேன், என்ன நான் பண்ண போறேன், என்ன நடக்க போகுது. பூலோகத்தில் இருக்கிற யோவானுக்கு அவர் சொல்றார், நான் இதை செய்ய போறேன், நான் இதை பண்ண போறேன், இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கவங்கிட்ட சொல்றாரு. யாருக்கு இது கிடைக்கும்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் இதை சுதந்தரித்துக் கொள்வான். ஆமென். அவன் என் குமாரனாய், he will become my son and I will be his God. நான் அவருடைய தேவனாய், அவர் என்னுடைய குமாரனாய். இந்த பரிமாணத்தை தான் நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். சபையே ஆயத்தமாக. ஆமென். இன்னைக்கு சபை போராடுது, ஜபத்தில் போராடுது, விண்ணப்பத்தில் போராடுது, உபவாசத்தில் போராடுது, அமாவாசையில் போராடுது, பௌர்ணமியில் போராடுது, வெள்ளிக்கிழமை போராடுது. ஏன்? உனக்கா யுத்தம் பண்ணுகிற தேவனை நீ மறந்து விட்டாய். எந்த இடத்திலும் சபை யுத்தம் பண்ணினது கிடையாது. God never lets his son to fight for himself. என் மகனை ஒருத்தன் குத்த வரான்னா நீ சண்டை போடுற, நான் பார்த்துனுக்கிறேன்னு சொல்லுவேனா? இல்லை நீங்க தான் சொல்லுவீங்களா? மாமிசமான நீங்களே, பொல்லாத நீங்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சொல்றாரு, இளைப்பார், பந்தி சாப்பிடுப்பா, சாப்பிட்டுட்டு வருவார், நான் உனக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன், சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்றாரு. அதுக்கு தான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்கும் பொழுது நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் அவர் என் கூட இருக்கிறதுனால
நான் பந்தி சாப்பிடுவேன். அவர் எனக்காய் முன்பதாய் சென்று அவர் ஜெயத்தை உண்டு பண்ணுவார். அவர் ஜெயத்திலே நான் களி கூறுவேன். ஆமென். போராடக்கூடாதுங்க, இளைப்பாற வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? He becomes the Sabbath for us. அவர் நம்முடைய இளைப்பாறுதலாய் மாறுகிறார். அந்த இளைப்பாறுதலை உனக்கு பெற்றுக்கொள்ள தெரியலன்னா அவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அந்த இளைப்பாறுதல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்குள்ள நீ இன்னும் புகுந்து போகலன்னு அர்த்தம். அதுக்காக ஜெபம் பண்ணாத, புரிஞ்சுக்கோ, வழியை புரிஞ்சுக்கோ. ஆண்டவரே இளைப்பாறுதலை தரவே மாட்டார், ஏன்னா நீ மாறவே இல்லை. உன் ஜெபம் உன்னை கொண்டு போவாது. உன்னுடைய நடத்தையில நீதி வர வேண்டும், உன்னுடைய நடத்தையில பரிசுத்தம் வர வேண்டும், உன்னுடைய நடத்தையில கீழ்ப்படிதல் வர வேண்டும், உன்னுடைய நடத்தையில உன்னை தாழ்த்தி மாமிசத்தை அர்ப்பணித்து தேவனுக்கு நேராய் போக வேண்டும். அப்பதான் இளைப்பாறுதல் வரும். நீ யார்கிட்ட வேணா உன் தலையை கொண்டு போய் கொடு, உனக்கு இளைப்பாறுதல் வராது. இன்னி வந்துட்டு இருந்தாலும் நான் சொல்ற நேரத்துல இருந்து வராது. ஏன்னா இதுதான் தேவனுடைய அமைப்பு, இதுதான் தேவனுடைய பிரின்சிபல். இளைப்பாறுதல் வர வேண்டுமானால் நம்முடைய வழிகளை மாற்ற வேண்டும், நம்முடைய காரியங்களை மாற்ற வேண்டும், சீரமைக்க வேண்டும், அவர் மேல் தாகமாய் மாற வேண்டும், அவருக்கு நேராய் ஓட வேண்டும், அவர் நம்முடைய சோசா மாறணும். அப்பதான் இளைப்பாறுதல் வரும். ஆமென். அதுதான் அவர் சொல்றார். He will be, யார் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பார். இந்த காஷன் கொடுக்கும்போது நடுவில் இன்னொரு காஷனும் கொடுக்கிறார். 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். இந்த சிஸ்டத்துக்கு இல்லாம வேற யாராவது ஒரு சிஸ்டத்துல நீ உட்கார்ந்துட்டு இருந்தீன்னா உனக்கு வேற லொகேஷன் வச்சிருக்கிற அப்படின்றார். யோவானே இதையும் எழுது, மெசேஜ் அனுப்பு. என்ன மெசேஜ்? பயப்படுகிறவர்கள். ஏன் பயப்படுறன்னா நீ பொய் சொல்லியிருக்கிற, திருட்டு வேலை பண்ணியிருக்கிற, முன்னாடி வரமாட்ற, ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிற. ஏன்னா பயம், ஏன் உன் வேலை அந்த மாதிரி இருக்கு. அதனால அவர் சொல்றார் பயப்படுகிறவன். தேவன் ஆதாமை தேட்டு வர்றார். ஆதாமே ஆதாமே என்ன பண்றான்? ஏன்? பயம். அதனால தான் இங்க ஸ்டார்டிங் பண்ணும்போதே அங்கதான் பிடிக்கிறார் அவர். அங்க அவர் என்ன பார்த்தாரோ அதை இங்க சொல்றார். பயப்படுறியா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏனென்றால் நீ பயத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறாய். நீ பயப்படுறனா உனக்கு சுவிகாரம் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆமே. ஆகையினால் தான் அவன் சொல்றாரு பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவைகளும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும். சூனியக்காரன், சூனியக்காரன் என்ன அர்த்தம்? சூனியம் வைக்கிறவன் இல்லை, நம்ம நிறைய பேருக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா சூனியம். சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனை பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். அந்த உன்னுடைய லொகேஷன் அப்படிதான். நீ இந்த ஸ்டேஜில் எல்லாம் இருந்தீனா உன்னுடைய லொகேஷன் இது. நீ குமாரனாய் இருப்பாயினால் நீ என்னுடைய மகனாய் நீ சுதந்தரிப்பாய். ஆமென். 2 லொகேஷனையும் அவர் காட்டுறார். காட்டிட்டு திரும்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. பாருங்க, திரும்ப போறாரு, ரிவர்ஸ். வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்றாங்க, ஒரு டீட்டெயிலாக ஒரு ஓவரால் பிக்சர் கொடுப்பாங்க, அப்புறமா திரும்ப உள்ளுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு டீட்டெயிலிங் கொடுப்பாங்க. 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவரால் ஒரு காரியத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6க்கு மேலே பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்.
சிலர் இதை டபுள் வேற திரும்ப சொல்லுறது பார்த்தோன்னா இது ஒன்று அது ஒன்றுன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு வரைபடத்தை காட்டுறாரு. வெளியில் ஒரு ஸ்கெட்சு போட்டுட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு தனித்தனியாக காட்டுவார். அதனால் ஒரே குதிரை தான், 2 குதிரை நினச்சிக்காதீங்க. மேலே முதல் ஒரு வரைபடத்தை காட்டினாரு, இப்போ உள்ளே கொண்டு போய் டீட்டெயிலை கொடுக்குறாரு. சில நேரத்தில் டீட்டெயில் கொடுக்கும்பொழுது முதல் வரைபடத்தில் சொல்லாததெல்லாம் உள்ள டீட்டெயிலில் இருக்கும். சில நேரத்தில் டீட்டெயிலில் சொல்லாததெல்லாம் வரைபடத்தில் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு மெசேஜ் வர வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் நடக்க போகிறது. ஆமீன். மத்தேயுவில் சொல்லப்பட்டது லூக்காவில் இல்லை, லூக்காவில் சொல்லப்பட்டது யோவானில் கிடையாது, யோவானில் சொல்லப்பட்டது மார்க்கில் கிடையாது. அதனால் இது எல்லாமே வேறு வேறு நினச்சிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாய் அதை பல விதமாய் பல ரீதியிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டது. அதனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே அதை எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சொந்த வியாக்கியானங்களை கொடுக்க முடியாது. ஆகையினால இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, திரும்ப கூட்டிகிட்டு போகிறாராம். ஒரு தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப கூட்டிகிட்டு போய் நீ வா இங்கே என்று சொல்லி என்ன செய்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, மீண்டுமா கொண்டு போய் மணவாட்டியை காட்டுறாரு. இதுதான்பா மணவாட்டி. மணவாட்டியினுடைய அமைப்பை பாரு. எருசலேமிலிருந்து வந்து இறங்கி இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வந்து இறங்கி இருக்கிறது, அந்த மணவாட்டியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ மணவாட்டியை குறித்ததான வர்ணனை, சரிங்களா? மணவாட்டி எப்படிப்பட்டது, எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும். ஸோ இந்த மணவாட்டியினுடைய வர்ணனை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியணும்னா, நான் எப்படிலாம் மாறணும்னு புரியணும். புரியுதுங்களா? நீங்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படம் காட்டினாங்கன்னா, பரலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு காட்டினாங்க. நான் உங்களுக்கு காட்ட போகிற படம் எப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நீ எப்படி ஆகணும் தெரியுமா அப்படின்னு காட்ட போகிறேன். ஆமீன். நமக்கு ஆசை காட்டினாங்க, நான் ஆசை காட்டல, நீங்கள் மாறணும்னு சொல்கிறேன். ஆமீன். அதுக்கு நீங்கள் மாறுறதில்லை, அதான் நான் மாறுறதுக்கு நான் வேலை செய்யணும். ஆமீன். ஏன்னா அதை தான் சொல்கிறார், வா மலையின் உச்சியில். ஏன்னா மேலே போனால் தான் தெரியும், உனக்கு நல்லா கண்ணு தெரியும். மேலே கூட்டிகிட்டு போனால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் என்ன செய்கிறாரு, மணவாட்டியை பார்க்க மேலே கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து ஃபுல் வியூவை காட்டுறாரு. ஏன்னா நீ தெளிவாக எழுதி சொன்னால் தானே ஜனங்க மாறுறதுக்கு. அதனால் மேலே வான்னு சொல்லி மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மணவாட்டியை பாருப்பா, ரெடி ஆகிட்டு இருக்கிற மணவாட்டி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. படிங்க. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. எப்படி இருந்துச்சா? வஜ்ரக்கல் போல இருந்தது, ரத்தினம் போல. எப்படி இருந்துச்சா? அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியிலுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. ஆமென். பிரகாசமா இருந்துதான். யாரு? மணவாட்டி. மணவாட்டி யாரு? சபை யாரு? ஆமென். நம்முடைய நிலை அப்படி மாறணும். இன்னைக்கு மாமிசத்தில் நம்ம நாரி போய் நாத்தம் அடிச்சிருந்தோம்னா அந்த நிலைக்கு மாற முடியாது. இதெல்லாம் இங்கே ஒப்பு கொடுத்துட்டு வஜ்ரக்கல்லை போல பிரகாசிக்க, மாமிசத்தை சாகடித்து மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய அமைப்புக்கு நேரே நாம் செல்ல வேண்டும். ஆமென். அடுத்தது வசனம். அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், அந்த பட்டணத்திற்கு எப்படி இருந்துச்சா? பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. பாருங்க, அந்த சபை ஆகிய அந்த மணவாட்டி ஆகிற அந்த எருசலேம் அமைப்பு எப்படி இருக்குன்னா, எத்தனை வாசலா? 12 வாசல். அப்படின்னா அவர் சொல்றாரு, இந்த சபை, இந்த மணவாட்டி யாருன்னா புதுசாக யாரோ ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்காதப்பா. 12 பேர் ஞாபகம் இருக்குதா? நான் கொண்டு வந்த 12 பேர் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதான் அங்கே பாரு என்ன இருக்கான், 12 வாசல்கள். எங்கெங்க இருக்கான் வாசல்? கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன.
வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். வாசல்களின் அருகே என்ன இருக்காங்களா? 12 தூதர்களும் இருக்கிறார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆமென். வாசல்கள் இருக்கிறது, இந்த வாசல்கள் மேல் நாமம் இருக்கிறது. அந்த வாசல்கள் என்ன சொல்லுகிறது? 12 கோத்திரங்களை சொல்லுகிறது. அங்கு இருந்த தூதர் என்ன சொல்லுகிறார்? கோத்திரத்தின் தலைவனை காட்டுகிறது. ஆமென். அவர் சொல்றார், இந்த சபை யாரு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மணவாட்டி யாருப்பா? புதுசா இருக்குதப்பா, ரெடியா இருக்கிற மணவாட்டி அப்படின்னு காட்டுறியே. அப்போ அவர் சொல்றாரு, 12 கோத்திரங்கள், 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள், அந்த 12 தேவ தூதர்களும் மெசஞ்சர்ஸ், ஆங்கலாஸ் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. படிங்க. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. ஆமென். இந்த சபை கிறிஸ்துவுக்கு பின்னாடி வருகிற புதிய ஏற்பாட்டு சபை மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டு கோத்திரமும் அஸ்திபாரம். ஹலோ, என்னது? அஸ்திபாரம். அது வாசல், இது அஸ்திபாரம். ஏன்னா இந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவின் அஸ்திபாரம், போட்ட அஸ்திபாரம். அப்போஸ்தலர்கள் தான் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை போட்டாங்க. மோசே கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தை போடல. தேவனிடத்தில் வருவதற்கு வழியாக இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டிலே என்ன காட்டுறாங்க? வழியை காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரத்தை போடுறாரு. இந்த அஸ்திபாரத்தை கொண்டு வந்து சேர்த்ததான அப்போஸ்தலர்கள் இந்த இடத்திலே காணப்படுகிறார்கள். அந்த என்ன சொல்றாங்க? நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரங்கள், 12 ஃபவுண்டேஷன்ஸ். அவைகள் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டினுடைய சபையாக அந்த ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான சபையை நாம் பார்க்க முடியும். 15ஆம் வசனம். என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். பாருங்க என்ன காட்டுறார் அவர். இந்த டோட்டல் சபையை காட்டிட்டார். யாருன்னு? அப்போஸ்தலர்களும் கோத்திரங்களும் உடையதான இந்த சபை, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டினுடைய சபை, அதிலிருந்த பரிசுத்தவான்களும் இதிலிருந்த பரிசுத்தவான்களும் ஒன்று சேர்ந்து அவர்களால் கட்டப்பட்டிருக்கிற மணவாட்டியான கிறிஸ்துவினுடைய சபை. இந்த சபை என்ன செய்கிறாங்க? இப்போ எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டிங்கன்னா, அந்த நகரத்தை என்ன செய்கிறாங்க? அளக்க, அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு பொற்கோலை பிடித்திருந்தான். அப்படின்னா பாருங்க, துல்லியம். அதனால தான் இங்க சொல்லுது துல்லியம் சொல்லுது. அளவுனாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? ஆக்யூரசி, துல்லியம். ஏன் அளக்குறாங்க? ரைட்டாக இருக்கணுங்க. நீ நினைக்கிற மாதிரி கட்டுறது இல்லை. நீ நினச்சா திடீர்னு ரோட்டில் போய் டிராக்ட் கொடுக்குறது, உனக்கு வீட்டில் வேலை இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஜாம் பண்ணுறது, அதெல்லாம் நீ வந்து இங்கே சொல்லி நானும் ஊழியம் செஞ்சேன்னு சொல்லி உன்னையே நீ ஏமாத்திக்கிறது, அதெல்லாம் கிடையாது. உண்மையா தேவனுக்கு உகந்தவனாய் நீ வாழ்ந்தாயா, அதுதான் அளவுகோல். அளக்கிறதுக்கு. ஏன்? படிங்க 16. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? சதுரமாய். மேலே பெருசு சிறுசு எல்லாம் ஒன்றும் கிடையாது. சதுரமாய் இருந்தது. ஸ்கொயர், built in all equal sides. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அகலமும் நீளமும் அந்த ஒரு அமைப்பு. கிறிஸ்துவனுடைய சபையிலே எதுவும் பெருசு இல்லை சிறுசு இல்லை. நான் இங்கே மேலே பெருசாக நிற்கிறதுனால உடனே கிறிஸ்துவன் சபையில் இவருக்கு அப்படி இவர் பெரியவர் இல்லை அதனால் கொஞ்சம் தூக்கி கட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவர் பெரிய பிஷப்புப்பா, இவர் கீழே 100 சபை இருந்துச்சு. 100 சபை இருந்தாலும் சரி, உனக்கு ஆத்மாவே இல்லைனாலும் சரி, சதுரமாக தான் இருக்கணும். ஆமென். புரியுதுங்களா? உன் அலுவல் வேலையாக இருக்கலாம், உன் பொறுப்பு வேலையாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஈக்குவலாக, அதனால் உலகத்திலேயும் ஈக்குவலாக இருக்க கற்றுக்கணும். ஆமென். படிங்க.
அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதிய அளவாய் இருந்தது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அதனுடைய நீளமும் இங்க எல்லாமே 12 தான் போகும். 12 கோத்தனம், 12 தேவதூதர்கள், 12 அஸ்திபாரம், 12ம் 12னுடைய பெருக்கத்துல தான் என்ன செய்யும், எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். 12ம் 12னுடைய பெருக்கம். ஸோ அதனுடைய நீளமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? 144 முழமாய். மனுஷனுக்கு புரியுற அளவு மாதிரி 144. 12னுடைய பெருக்கம். 12 × 12 எவ்வளோ? 144. அதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சபையும் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். நீங்கள் உடனே 144 பேர் தான் மேலே போவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. 144 பேருக்கு தாங்க மேலே இடம், ஏன்னா அங்கே நம்பர் போட்டுருந்துச்சு. இல்லை, இதனுடைய பெருக்கம் அதனுடைய பெருக்கம். பழைய ஏற்பாட்டின் சபை புதிய ஏற்பாட்டின் சபை. இதில் என்ன சொல்கிறாரு? 12 பேரை மட்டும் வச்சு இல்லை, 12 பேர் இடத்துல சொல்லுகிறது உலகம் எங்கும் போய் சீஷர்கள் ஆக்குங்கள். சீஷர்கள் ஆக்குன்னா 12 பெருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த பெருக்குன ஒரு கூட்ட நம்பர் தான் இங்கே காணப்படுது. ஹலோ? ஸோ அதனால நம்பருக்கெல்லாம் கணக்கு கொடுக்காதீங்க. இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு, அதனுடைய அளவு, அதனுடைய கெப்பாசிட்டி. ரைட். அடுத்தது, அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. எப்படி இருந்துச்சா? பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய். அவ்வளவு கிளீனா. சுத்த பொன்னா என்ன அர்த்தம்? அடுப்பில் போட்டு வந்திருக்கிறது. ஹலோ? சுத்த பொண்ணுன்னா நினைச்சுக்காதீங்க, நெருப்புக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். உபத்திரவப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். டெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லா சோதனைக்குள்ளும் போய் ஜெயித்து வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போதான் பளிச்சுன்னு மாற முடியும், அப்போதான் பிரகாசமாக மாற முடியும். நீங்கள் உபத்திரம் வரும்போது ஓடிட்டீங்கன்னா நீங்கள் பிரகாசமாக முடியாது. ஆமென். வனாந்தரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், ஆண்டவரே உண்மை எனக்கு ரூட்டு தெரியும், நான் ஷார்ட்கட்டில் வந்து உங்களை அங்கே மீட் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னா என்ன செய்ய முடியாது? பிரகாசமாக முடியாது. வனாந்திரத்துக்குள்ளே வந்து 42 ஸ்டேஜ்லேயும் உட்கார்ந்து தண்ணி இல்லாத நேரத்தில் தேவனை பார்த்து, சோறு இல்லாத நேரத்தில் தேவனை பார்த்து, எல்லாத்துக்கும் தேவனை பார்த்து, செங்கடல் வரும்போது ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு, யோர்தான் வரும்போது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டு, கில்கால் வரும்போது வெட்ட வேண்டியதை வெட்டி தாண்டி வரும்பொழுது தான் அது சொல்வார், நீ இப்போதான்ப்பா பிரகாசமாக இருக்கிற. ஆமென். இப்போதான் உனக்கு ஒளி வந்திருக்கிறது, நீ எழும்பி பிரகாசி ஒளி. அப்படி ஏஞ்சிக்கலாம் முடியாது. வனாந்தரத்துக்குள்ளே போய் வந்தால் தான் எழும்ப முடியும். சும்மா உட்காந்துட்டு டக்குன்னு நானும் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது. இல்லை, ட்ரைனிங் இருக்குது. போ, வனாந்திரத்துக்குள்ளே போ, என்னை யாருன்னு பார், தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வா, தேவ தூதர்களை அனுப்பி நான் உன்னை போஷிக்கிறேன். ஆமென். அப்போ தான் என்ன வரும்? பிரகாசம் வரும், வெளிச்சம் வரும். இல்லைன்னா என்ன வராது? வெளிச்சம் வராது. 19ஆம் வசனம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சூனிரம், 12வது சுகந்தி. இவைகளே. இதெல்லாம் படிக்க எனக்கு தெரியாது, இதனால அவங்க படிச்சுட்டாங்க. ஆமென். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட கற்களினாலே அவ்வளவு வேல்யூபிளா யாரு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறவர்கள். ஆமென். அவ்வளவு விலையுயர்ந்த, அப்படிப்பட்டதான ஒரு விலையுயர்ந்த ஒரு மணவாட்டியாக ஈடு இணை இல்லாம, சுத்தமா, மாசு இல்லாம, பரிபூர்ணமான ஒரு நிலைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபையானது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம்.
12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. பாருங்க, அவர் மேல இருக்கிறார் இல்லையா, அவருக்கு எல்லாம் கிளியரான ஒரு வியூ கிடைக்குது. எல்லாமே காஸ்ட்லி ஐட்டமா இருக்குது. ஆமென். சிலவங்க இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளும் காஸ்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அவங்க வீட்டுக்காரனை உயிர் வாங்குது, பிள்ளைங்க அவங்க அப்பாவை உயிர் வாங்குது, புருஷன் என்ன பண்ணுது தெரியாம போய் கடை வாங்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் காஸ்ட்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த காஸ்ட்லி எல்லாம் எப்படி வரணும்னா உள்ளுக்குள்ளேருந்து வரணும். ஆமென். உள்ளுக்குள்ள புடமிடப்பட்டு எல்லாம் சோதிக்கப்பட்டு நேர்த்தியாகி என்ன பண்ணுது, நேர்த்தியான ஒரு நிலைவரத்திற்கு வரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பளிச்சிடுகிற பிரகாசமாக இருக்கிற விலையேறப்பெற்ற ஒரு கல்லாக நாம் மாற வேண்டும். அதை தான் அவர் சொல்கிறாரு. எல்லாமே விலை உயர்ந்தது, முத்துக்களும் ரத்தினங்களும். 22ஆம் வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. ஆமென். என்ன காணலையா? தேவாலயத்தை நான் காணவில்லை. அந்த ஒரு நிலைப்பாட்டில் தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். மதவாதிகளா இருந்தா என்ன செய்வாங்க? மதவாதிகள் தெரியுமா? மதம் பிடித்தவர்கள், மதத்திலே மூழ்கினவர்கள். யார் வந்தது? எலியா, அப்புறம் மோசே. வந்த உடனே ஐயா ஒரு டென்ட் போட்டுருவோம் ஐயா, உமக்கு ஒரு டென்ட், எலியாவுக்கு ஒரு டென்ட், மோசேவுக்கு ஒரு டென்ட். ஏன் பூசை பண்ண போறியா? தேவன் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, இவருடைய சத்தத்தை கேளு, இதுதான் வழி. நீ டென்ட் போடுற காலம் முடிஞ்சு. ஒரு காலத்தில் நான் டென்ட் போட சொன்னேன், அதனால இன்னைக்கும் நீ டென்ட் போட்டு கூடாரத்தை அமைச்சிட்டு இருக்காது. ஏன்னா இன்னைக்கும் நீ டென்ட் போட்டினா அந்த டென்ட் உன்னுடைய விக்கிரகமாக மாறிடும். இந்த டென்ட்டில் பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கும்போது உடனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்க ரொம்ப அழகான பட்டணங்க எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, சர்ச்சு மாத்திரம் இல்லை, நடுவில் சிலுவை வச்சு ஒரு சர்ச்சை கட்டிட்டோம்னா நம்ம தேண்டி போய் தேவனை தொழுது கொள்ள. ஏன்னா எங்களுக்கு சிலுவை பார்த்தா தாங்க கையெடுக்கவே தோணும். அது சொல்றாரு, அந்த இடத்துல தேவ ஆலயம். ஏன்? ஆட்டுக்குட்டியானவரே உங்களையும் என்னையும் சேர்த்து வைத்த கூடாரமாய் மாறுகிறார். பழைய ஏற்பாட்டில் கூடாரம் இருந்துச்சு, ரெண்டு பேரையும் சேர்க்கல. ஆனால் கூடாரமாய் கிறிஸ்து மாறின உடனே உங்களையும் என்னையும் பிதாவின் இடத்துல ஒன்று சேர்த்தது. அதனாலதான் அவன் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவர் கூடாரமா இங்க இருக்கிறாராம். ஆமென். சும்மா படிச்சா புரியாதுங்க. தேவன் சொல்லுகிறார், நான் புரிந்து கொள்ளுகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் எனக்கு சொல்றாருன்னா, உங்களுக்கு சொல்ல கொடுக்கிறார். உங்களுக்கு சொல்லும்போது எனக்குள்ளேயே நான் அதை எழுதி கொள்ளுகிறேன். ஏன்னா இதுதான் எனக்கும் பாடம், இதுதான் உங்களுக்கும் பாடம். நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு டிக்டேட் பண்ணல, நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொண்டு அதுவே என்னுடைய பாதையாய் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆமென். அடுத்த வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆமென். இங்கே போயிட்டு பாருங்க, நானே வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே வெளிச்சம். ஆகையினால அவர் தான் வெளிச்சமாக மாறுறார். எங்க? உனக்கு பாதை தெரியறதுக்கு அவர் தான் வெளிச்சம். சூரியன் எதுக்கு இருக்கு? வெளிச்சத்துக்கு. இருட்டில் நமக்கு யார் என்ன இருக்கிறாங்கன்னு தெரியல, பார்த்ததெல்லாம் பேய் மாதிரி தெரியுது இல்லையா? இருட்டில் பாருங்க யாரோ உட்கார்ற மாதிரி தெரியும், இருட்டில் பாருங்க யாரோ நடக்கிற மாதிரி தெரியும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இருட்டில் பார்த்தாலே உங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதனால நம்ம இருட்டில் போகவே மாட்டோம். அப்போ வெளிச்சம் எதுக்கு வருது? நம்ம கண்களுக்கு பார்வை கொடுக்க. இன்னைக்கு இருண்டு போய் எங்க போனோன்னு தெரியாம, யாரிடத்துல போனோன்னு தெரியாம இருக்கிற உலக மனிதனுக்கு கிறிஸ்துவானவர் வெளிச்சமாய் மாறுகிறார். நீ எங்க போனோன்னா பிதாவின் இடத்துல தான் போனோம்பா, வேற எங்கேயும் போக முடியாது, போனாலும் உனக்கு வழி கிடையாது. ஆகையினால் தான் அவன் சொல்றாரு, நானே வெளிச்சம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நான் வெளிச்சமா இருக்கிறது போல நீயும் வெளிச்சமாயிரு.
ஸோ அதனால இந்த இடத்துல சூரியன் போயிட்டு வெளிச்சம் கொடுக்கலையா, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய காரியத்திற்கு சென்றடைய ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய வெளிச்சமாய் விளக்காய் இருக்கிறார். படிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். யாரா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள், விசுவாசிக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எதற்குள்ளே? அந்த வெளிச்சத்திலே நடக்கும்படியாக பூமியின் ராஜாக்கள் அப்படின்னா உலகத்தின் ஞானிகள், உலகத்தில் பேர் போனவர்கள், உலகத்திலே பல காரியங்களாக இருந்தவர்கள் இந்த ரட்சிப்புக்கு நேரே வருவார்கள். ஏன்னா இதுதான் ரட்சிப்பு. நீ உலகத்தில் யாரா வேணா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா பிதாவின் இடத்திலே போனோம்னா இந்த வெளிச்சத்தின் ஊடாய் நீ வர வேண்டும். ஆமென். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. ஆமென். அங்க ராக்காலம் கிடையாதான், அதன் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே கிடையாதான். எனி டைம் யூ கேன் வாக் இன். ஈவன் டுடே யூ கேன் டிசைட் டு வாக். ஆமென். இன்னும் கதவு மூடல, நீ எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் நீ தான் வரமாட்ற. ஆமென். நம்ம தான் வரமாட்டோம். என்ன சொல்கிறோம்? டைம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், மெதுவாக வரலாம்யா, பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அநியாயம்லாம் பண்ணிவிட்டு பணம்லாம் சேர்த்துட்டு அவங்களெல்லாம் வாழ வச்சுட்டு பொறுமையாக வரேன். யாருக்கு வேணும்? உனக்கு உயிர் இருக்குமா? ஆமென். தேவனிடத்திலே விளையாட்டுறோம். ஏன் தேவன் எப்போ வேணாலும் வந்தால் சேர்த்துக்குவார் தானே. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னு வந்துடுறேன். ஏன்னா இப்போதைக்கு மாமூல் வாங்கின்னு இருக்கிறேன். ரிட்டையர்ட் ஆகிட்டவொன்னே யாரும் மாமூல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல். தேவன் சொல்கிறாரு, இந்த கதவு மூடவே படாது, திறந்து தான் இருக்கும். பட் டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. சீக்கிரம் வா. ஏன்னா இந்த வெளிச்சம் என்ன செய்வதில்லை, போவதில்லை. இந்த கதவுகள் அடைக்கப்படுவதில்லை. 26ஆம் வசனம். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும். நீ அங்க போவாத, அது இங்கே வரும். எங்க வரும்? வெளிச்சத்தை தேடி வரும். ஆமென். நம்ம எங்கேயாவது போறோம், எங்கேயாவது கிடைக்குமா? ஏதாவது போடுவாங்களா? தேவனுடைய காரியத்தையே தூஷணப்படுத்துகிறோம். ஆமென். எங்கேயாவது கிடைக்குமா? யாராவது போவாங்களா? உதவிக்கு வருவாங்களா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்களா. ஏன்னா ஆண்டவரே இது உமக்கு தான் உரியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வருவாங்களாம். யாருக்கு? தேவனுக்கு கொடுக்கும்படியாக. ஆமென். அடுத்தது தீட்டுள்ளதும் அருவருப்பையும். ஆனா வேற யார் வர முடியாது அப்படின்னு சொல்றாருன்னா சொல்லுங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடத்திக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். நீ எல்லாம் தீட்டுள்ளது, திருடினது, ஏமாத்துந்து, அருவருப்பானது, அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே கட்டலான்னு நினச்சிக்காத. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அப்படின்னு நினச்சவன பாத்தியா? உலகம் பொருள் தேவனுக்கு வேணும் தானே சொல்றாரு. உலகத்தினுடைய அமைப்பை நான் எடுக்கும்போது எப்படி வரணும்னா நீதியாக உள்ள வரணும். ஏன்னா இந்த கேட் உள்ள வந்துச்சுன்னா நீ எப்படி கொண்டு வந்தாலும் நீதியா தாழ்மையா அர்ப்பணித்து படைக்க தான் முடியுமே தவிர நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியுமா அப்படின்னு நான் வர முடியாது. ஏன்னா அது அருவருப்புள்ளது, தீட்டுள்ளது, அதுக்கெல்லாம் உள்ளுக்கு என்ட்ரியே கிடையாது. அதெல்லாம் வெளியில தான் நிற்கணும். ஆமென். அப்போனா தேவனிடத்தில் வர வேண்டுமானால் எப்படி வரணும்னா அதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கு, அதுக்கு ஒரு முறைமை இருக்கு. அதனால எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, உள்ள சேர்த்துக்க முடியாது. வாங்க வருதெல்லாம் வாங்க நான் உள்ள சேர்த்துக்கிறேன் கிடையாது.
ஆண்டவர் சொல்றார், இப்படிதான் வர வேண்டும். இப்படி வருகிறவர்களை கொண்டுதான் என்னுடைய மனவாட்டி ஆகிய சபை ஆயத்தம் பண்ணப்படுகிறது. ஏன்னா அது பளிச்சிடுகிற, பிரகாசம் உள்ளுகிற, விலையேறப்பெற்ற முத்துக்களை போல, ரத்தினங்களை போல விலையேறப்பெற்ற ஒன்றாய் காணப்படுகிறபடினாலே நீ உலகத்தில் இருக்கிறது உள்ள கொண்டு வந்து நிரப்பி கட்டி எப்படியும் பேர் போட்டலாம் நினைக்காதப்பா. ஜீவ புஸ்தகத்தில் உனக்கு என்ட்ரி இல்லைன்னா, இஃப் யூ டோன்ட் பிலாங் டு தி சிட்டிசன்ஷிப் யூ கேனாட் கம் இன்டு தி சிட்டி. இந்த பட்டணத்தில் உனக்கு சேருவதற்கு இடம் இல்லை, உன் பேர் இல்லைன்னா நீ இதனுடைய சுதந்திரவாளியாய் இல்லாமல் இருப்பாய். ஆனால் இதுக்குள்ள நீ வர முடியாது. ஆமென். அந்த சிட்டிசன்ஷிப்பாக மாறணும். அந்த பட்டணத்தினுடைய என்ன சொல்லுவாங்க, குடியுரிமை பெற்று அந்த குடியாய் நீங்கள் மாற வேண்டும். அப்போதான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். அந்த குடியுரிமை உங்களுக்கு பெற வேண்டுமானால் உனக்கு இருக்கிற எல்லா செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவருடைய அமைப்பின்படி நீ கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் புதிய வானத்தை, புதிய பூமியை ஏற்படுத்துகிறேன். ஆமென். எல்லாம் எழும்பி நிற்போம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென். அவர் போதுமானவர், மிகுதியானவர், நல்லவர், வல்லவர். அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த பகுதியை பேச சொன்னார். எனக்கு என்ன பேசுதுன்னே தெரியல. கடந்த வாரம் அதிகமான வேலை, அலுவல், பலமுறை படித்தேன், எனக்கு செய்தியே கிடைக்கல. ஐ நெவர் நோ வாட் டு ப்ரீச். நான் எழுதி எடுக்கவே இல்லை. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நான் டைரி எடுத்துகிட்டு வருவேன். நான் டைரியில் கூட எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, மெசேஜே இல்லை. என்ன எழுதுதுன்னு தெரியல, என்ன பண்ணுதுன்னு தெரியல. பைபிளை 2-3 தடவை படித்தேன், வந்து உட்கார்ந்தேன். ஆண்டவர் சொன்னார், இதுதான் செய்தி. இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகாமல் ஏற்ற ஒரு மனவாட்டியாய், விலையேறப்பட்ட ஒரு மனவாட்டியாய், துல்லியமான தேவ தூதர் வந்து அளக்கிற அளவுக்கு, மனுஷன் அளக்கலைங்க, இந்த இடத்துல தேவ தூதன் அளக்கிறார். அப்படின்னா you cannot bribe him. He doesn't know your system. He will never compromise because he comes from a world which he doesn't know your tricks and malpractices. He is out of all fraudulence. He comes to measure you. When he is going to measure you, it should be the multiples of 12, which means the exact duplication of Christ. அவர் வந்து அளக்கும் பொழுது அந்த அளவு எப்படி இருக்கணுமா, ஒருவராய் இருந்து 12 சீஷர்களாய் மாறி அந்த 12 சீஷர்களுடைய அச்சடையாளத்தின் பெருக்கமாய் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு அளவின்படி இருக்க முடியாது. பரலோக பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் சொல்றார், போய் சீஷராக்குங்கள். உங்களுடைய என்னுடைய அளவுகோல் அதுதாங்க. அதை தான் அவர்கள் அளக்கிறார்கள். நீங்கள் அதுக்கு ஒரு லக்கம் கிடையாது. இந்த லக்கம் என்னன்னா, இட்ஸ் a multiples of 12. அவரை போல பலர், அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஜீவன், அவருடைய அச்சடையாளங்களை தரித்தவர்களாக இசைவாய் இணைந்திருக்கிற ஒரு ஜனமாய், மூளை கல்லோடு கூட இணைந்திருக்கிற ஒரு இசைவான ஒரு கூட்டம். There is no difference, just a multiplication of 12. அந்த ஒரு அமைப்போடு கூட இருக்கிறதான ஒரு அளவு. அவர் சொல்றாரு, அந்த அளவின்படி the angel comes and qualifies the church. He says, yes, it's exactly right. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கிறிஸ்துவை போலவே இது காணப்படுகிறது. அந்த அளவிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய வெளிச்சம், அதனுடைய மதிப்பு ஈடு இணை இல்லாததாக இருக்கிறது.
தேசங்கள் அதற்குள்ளே வரும். தேசத்தின் மகிமை, தேசத்தின் மேன்மை, தேசத்தின் ராஜாக்கள் எல்லாரும் அதற்குள்ளே வருவார்கள். ஆனால் குடியுரிமை பெற்றவர்களாய், பிதாவாகிய தேவனை அங்கீகரிக்கிறவர்களாய், அவருடைய குமாரனாய் மாத்திரமே அதை சுதந்தரிக்க முடியும். இன்றைக்கு அந்த சுதந்திரத்துக்கு நேரம் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், பலிபீடத்திலே வைக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். எல்லா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். There is no time. There is no time limitations for you. You cannot take your own time. God demands you in this season. It's a time to return to God. You don't have your own time to return to the purpose and the destiny that God has laid over you. It's a time of God is waiting for you. If you can tap into this season, if you tap into this word, the new dimensions are going to open for you. புதிய பரிமாணங்கள் நமக்கு திறக்கும். ஒப்பு கொடுக்கணும். ரீமானாமா ஷமா காமாரா தொன்னோ மோக்கபோரியாலா தன்னா ஷிபியோபரோபோ கோமோனாமாரா கதீனா மாரியோதொலபோ ஷிகபரபா. The seasons are changing. காலங்கள் மாறுகிறது. அசதியாக இருக்க முடியாது. If you don't respond to this season, things are going to change. இந்த காலத்திலே நீங்கள் மாறவில்லை என்றால் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. தேவன் அழைக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நேர திரும்பணும். எத்தனை நாள் மாமிசத்திலே போராடி கொண்டிருப்போம்? மாமிசத்திலே வீம்பாக எத்தனை நாட்கள் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறோம்? உன்னுடைய காரியங்களை நான் புரட்டி போடுவேன். நம்முடைய தேவன் சர்வ வல்ல தேவன். அவர் பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய மாமிசத்தை எல்லாம் வெட்டி பொதிச்சுட்டு, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு தேவன் நம்ம கூப்பிடுறாரு. நம்ம அர்ப்பணித்து அவருக்கு நேராய் திரும்ப வேண்டும். சர்வவல்ல தேவனை, இந்த காலை வேளையில் என்னை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், சபையாய் அர்ப்பணிக்கிறோம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே எங்களை உருமாற்றும். கிறிஸ்துவின் அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும். அவருடைய வெளிச்சம் எங்களுடைய வெளிச்சமாய் மாறட்டும். கூடாரமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் புகுந்து எங்களுடைய இடத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவருடைய அஸ்திபாரத்திலும் கட்டப்பட்டவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாய் பரிசுத்த ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நீர் எங்களோடு கூட இடைப்படும், எங்களோடு கூட பேசும், தொடர்ந்து எங்களை நடத்தும், பலந்தாரும். எங்கள் பலவீனம் நீங்க எங்களுக்கு பலந்தாரும் ஆண்டவரே, மேற்கொள்ள பலந்தாரும், சத்தியத்தில் நிற்க பலந்தாரும், பரிசுத்தத்தை நிலைப்படுத்த நீதியிலே வாழ எங்களுக்கு பலந்தாரும், இந்த உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு பலந்தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். ஆவியானவர் தொடர்ந்து ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக, போஷிப்பீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.